நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. விழித்திரு என்னும் ஜீவ வார்த்தை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி கொலோசையர் 4வது அதிகாரம் வசனம் 2. கொலோசியன்ஸ் சாப்டர் 4 verse 2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இந்த வசனத்துல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு பவுலடியார் சொல்லியிருக்கிறாரு. இடைவிடாம சதா காலமுமே நம்மால ஜெபிக்க முடியுமா? அப்படி இந்த வசனம் தொடர்ந்து 24 மணி நேரமும் நாம ஜெபித்துட்டு இருக்கணுங்கிறத குறிக்கிறதா இல்ல. இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறதாக இருக்கு. அதிகாலையிலையும் இரவிலையும் இல்லை எந்த வேலையிலையும் நம்முடைய தனி ஜெபங்களும் இல்லை நம்ம சபையோடவோ இல்லை யாராவதோடவோ கூடி ஜெபிக்கிறது மாத்திரம் ஜெபம்னு சொல்ல முடியாது. நம்முடைய ஜெபம் தேவனிடத்துல எந்த விதத்துல வேணாலும் போகும். உதாரணமா சொல்லணும்னா, அடிமைத்தனத்துல இருந்த இஸ்ரவேலர்கள் பெருமூச்சு விட்ட போது கூட அது தேவ சமூகத்துல ஜெபமாக போச்சு இல்லையா? அப்படி தேவனை நினைத்து அவரோடு கூட எப்பொழுதும் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறதும் ஜெபத்தையே குறிக்கிறதாக இருக்கு. அந்தபடியான ஐக்கியம் நம்ம இடத்துல எப்பொழுதுமே இருக்கணும். நாம எதை செய்து கொண்டிருந்தாலும் தேவனோடு கூட ஒரு உறவுல இருந்துட்டே இருக்கணும். நேற்றைய தினத்திலே நாம பார்த்தோம், சபைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவு மணவாளன் மணவாட்டியுடைய நேச உறவை காண்பிக்கிறதாக இருக்கு. அந்தபடியாக மணவாளன் மணவாட்டின்னு சொல்லும் போது அவங்க ஒருவருக்கொருவர் நினைவா இருப்பாங்க இல்லையா? அந்தபடியாகவே நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நினைவாகவே இருப்பாரு. ஆனா நாம் அவருடைய நினைவாக இருக்கிறோமா? அப்படியாக அவருடைய நினைவா இருந்து அவரோடு கூட ஐக்கியத்திலேயே இருக்கும்போது அதுவும் இடைவிடாமல் ஜெபிப்பதையே குறிக்கிறதாக இருக்கு. நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள்ல நாம எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை முறைய முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரே நம்முடைய நேசர் என்பதை நினைவுல கொண்டு அந்த நேச உறவுல எப்பொழுதும் நிலைத்திருக்கும் போது இப்படியாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற ஒரு ஐக்கியத்துல இருப்போம். அந்த ஐக்கியத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபத்துல விழித்திருப்பவர்களாக காணப்பண்ணுங்கிறதையே பவுலடியார் குறிப்பிட்டிருக்காரு. இந்த பகுதியில் மாத்திரம் இல்ல, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலேயே சொல்லியிருப்பாரு. அந்த பகுதியில கர்த்தருடைய நாளை குறித்து நாம வாசிக்கிறோம் இல்லையா? அங்க மாத்திரம் இல்ல, இன்னும் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல இங்க எல்லாமே நாம ஜெபத்துல விழித்திருக்கணுங்கிறத பவுலடியார் குறிப்பிட்டிருப்பாரு. அந்தபடியாக தேவனோடு நாம எப்பொழுதுமே ஒரு கனெக்ஷன்ல இருக்கணும். அந்தபடியான கனெக்ஷன் தான் நம்ம இடைவிடாம ஜெபிக்கிறத காண்பிக்குது. அப்படியான உறவுக்குள்ளார நாம வந்திருக்கிறோம்னா நாம நம்முடைய நேசரோட சீர்பொருந்தின உறவுல இருக்கோம்னு அர்த்தம். எப்பவுமே கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை தனிப்பட்ட உறவாக பார்க்கணும். அந்தபடியான நேசம் நம்ம இடத்துல இருந்து வெளிப்படணும்னு நமக்காக நம்முடைய நேசர் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறாரு. அவரையே என்றும் பற்றி கொள்ளும் விதமாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்து அவரோடு தொடர்பில் இருந்து விழித்திருப்பவர்களாக காணப்படுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நேசரோடு இருக்கிற உறவுல பலப்பட இடைவிடாமல் ஜெபித்து எப்பொழுதும் விழித்திருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எப்பொழுதும் இடைவிடாமல் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக உம்மோடு கூட இருக்கிற உறவுல பலப்பட்டவர்களாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக எங்கள் முழுமையும் உம்மை நோக்கி பார்க்கும்படியான நேச உறவுல நாங்கள் நிலைத்திருந்து எப்பொழுதும் உமக்காக விழித்திருப்பவர்களாக காணப்படும் ராஜா. அந்தபடியாகவே எப்பொழுதும் ஜெபத்துல விழித்திருப்பவர்களாக உம்மோடு இருக்கிற உறவுல பலப்பட்டவர்களாக நாங்க காணப்பட தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.